சாரதி சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு சூப்பரா பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒரு கிலோ பிரியாணி செய்வதற்கு 7 முட்டை வாங்கி வந்து வேவிச்சு உரிச்சு வச்சிருக்கிறோம். அதை இப்படி கவுந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஆழமாக கிழிக்கக்கூடாது, லைட்டாக கிழிச்சு விட்டா போதும். முட்டையை நல்லா வளர்ந்து விட்டாச்சு. இப்போ எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சமாக தூளுப்பு, முட்டையை இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அப்போதான் முட்டை உடையாட பிரியாணியில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். முட்டையை எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நல்லா வச்சிடலாம். இப்படியே இருக்கட்டும். இப்போ பிரியாணி ஒன்றாவே எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடலை நான் 100 மில்லி சேர்த்துக்கலாம். பட்டை, 10 மிளகு, 4 கிராம்பு, குட்டியாக அரைச்சி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதில் கலந்தாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். இப்போ மூடி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். மூடி போட்டு 1 நிமிஷம் ஆகுது. வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. மூணு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, நல்லா வதங்கட்டும். மூடி எடுத்து பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கணும். அப்போதான் பிரியாணி நேரம் நல்லா வரும். புதினா ஒரு கைப்பிடி வதக்கிக்கலாம். புதினா முன்னாடி போட்டால் நல்ல மனம் வரும், நல்லா டேஸ்டாக இருக்கும். வதங்கட்டும்.
மிளகாய்த்தூள் 5 செகண்ட் இது வதங்கட்டும். ரெண்டு நாளாக வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறோம். நல்லா வதங்கிட்டோம். பச்சை வாசம் வர வரைக்கும் 4 பச்சை மிளகாய், கால் கிலோ தக்காளி அரிசி வச்சுக்கலாம். அவ்வளோ கலந்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம செலவுத்தூள் சேர்த்துக்கலாம். தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். காரம் வேணால் நீங்கள் 1 ஸ்பூனாக போட்டுங்க. காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம். செலவுத்தூள் நல்லா வதங்கிட்டோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் 100 கிராம் தயிர், ஒரு நிமிஷம் இப்படியே வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம். சாதா அரிசி தான். இப்போ இதுக்கு 5 டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் விடலாம். ஒரு 6 நிமிஷம் ஆகுது. இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் அரிசி ஊற வச்சு 2 தரம் கழுவி வடிகட்டி வச்சுக்கிறோம். அதை இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்து பார்க்கலாம். பிரியாணிக்கு ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். கிராம் தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஊட்டும். மூடி போட்டு 3 நிமிஷம் ஆகுது. மூடி எடுத்து பார்க்கலாம். அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா கிண்டி விடலாம். அம்பங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் வைக்கலாம். அதான் மூடி போட்டு 3 நிமிஷம் ஆகுது. மூடி எடுத்து பார்க்கலாம். அரிசி பகுதி வந்துருச்சு. ரைட்டாக பரட்டி விடலாம். இப்போ
பக்கம் பரட்டணுமா சாதம் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம 7 முட்டையை எண்ணெயில் வதக்கி வச்சுருக்குறோம். அதை இப்போ இதில் கலந்துக்கலாம். லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். முட்டை அடியில் போகும். அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டத்துக்கு இருக்குது. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 15 நிமிஷம் இருந்துச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். தம் போட்டு 15 நிமிஷம் ஆகுது. இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வந்துருக்குது. இப்படி பரட்டி விட்டோம்னா மேலே இருக்கிற சாதம் வேக இருந்தால் கூட இப்படி பரட்டி விட்டோம்னா வெந்து போயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் போட்டோம்னா சாப்பிட்டு பார்த்துடலாம். சூடாக இருக்குது. முட்டை பிரியாணி சூப்பராக வந்துருக்குது. நீங்களும் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.